எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். ஏண்டா நீ என்ன அவரோட காலேஜ்ல படிச்சியா இல்ல ஸ்கூல்ல படிச்சியா? அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? ஊ மேல போடாத, வேற யார் மேல போட முடியும்? ஊ மேல தான் போட முடியும். விசிலுக்கு மடக்கூதி என்னவாங்க, அந்த மடக்கூதி விஜய கேக்குறேன், உனக்கு மடக்கூதிக்கு ஓட்டுக்குதா? ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். ஏ லூசு, சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். பாராளுமன்ற தேர்தலா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். கூட்டுறவு வங்கி தேர்தலா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. ஆமாடா, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி. என்றைக்கும் அடிமை கட்சி அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போட்டியாக வராது. நீதாண்டா தீய சக்தி, இவன் தூய சக்தியா? தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். கொஞ்சம் திருத்திக்கோ விஜய், தற்கூரி விஜய் திருத்திக்கோ. பனையூர் அண்ணா விஜய், விஜய் என்ன பனையூர். பனையூர் சொகுசு பங்களான்னா விஜய், விஜய் என்ன பனையூர் சொகுசு பங்களா. பனையூர் பெண்கள் உல்லாச விடுதி என்றால் விஜய், விஜய் என்றால் பனையூர் பெண்களின் உல்லாச விடுதி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் திருப்பி இங்க இருந்து நான் 4 hours சென்னைக்கு போனோம். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா வண்டிக்கு பின்னால ஏதாவது ஒரு நாள் இருக்கும். ஏதாவது ஒரு நாள் இருக்கும் வண்டிக்கு பின்னால. போகும்போது அப்படியே லைட்டா கட்டிங்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு போவாரு. அதனால உங்களை யாரும் பின்னால வர மாட்டான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர், தமிழக அரசியலில் ஒரு வெத்துவெட்டாக இன்றைக்கு அரசியல் பிரவேசம் செய்திருக்கிற ஒரு தற்குறி நடிகர் விஜய் சென்னையிலிருந்து தன்னுடைய பிரச்சார வாகனம் மூலமாக வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரிக்கு வருகை தந்தார். அகரஞ்சேரி எல்லாம் சோசியல் மீடியால லைவ்ல பார்த்திருப்பீங்க. அதுல வழக்கமா பஸ் மேல ஏறி விஜய் பேசின யாரோ எழுதி கொடுத்த இந்த மாதிரி பேப்பர், ஒரு 5-6 பேப்பரை இந்த பாட்டு கச்சேரியில பாடும்போது ஒரு ட்ரே மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல கிளிப்பு போட்டு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லிவிட்டு இழுத்து அந்த ஆள் பார்த்து படிக்கலாம். நான் இந்த ஸ்பீச்ல முதல்ல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அந்த கட்சியில ஒரு திருட்டு லாட ஸ்பீக்கர் ஒருத்தன் 420, 420, 840 அந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தன் விஜய் வரத்துக்குனால அந்த பஸ் மேல ஏறி கீழே இறங்கணும். அவன் என்ன சொன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னால நினைக்கிறேன், ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணுவோம், அந்த பிரஸ் மீட்ல எங்க தலைவர் விஜய் வருவாரு, சிஎம் திரு ஸ்டாலின் வரணும், 2 பேர் பக்கத்து உட்காரணும். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில எந்த பேப்பர் எடுத்து வரக்கூடாது, கூட பிஏ வரக்கூடாது, செக்யூரிட்டி வரக்கூடாது, அரசியல் பேசணும், சமூக நீதி பேசணும், சமத்துவம் பேசணும், பொருளாதாரம் பேசணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். யாரு? அந்த ஜாடு மாடு பாடுஸ் பயங்கராம்ப அந்த திருடல் அடைச்சிட்டு அந்த பிராடு, அந்த ஆதவர்ஜன் அவன் கேட்டான். எங்க தலைவர் அப்படியே பேசுவாங்க. இன்னைக்கு என்னடா பேசினா இருந்தால் விஜய் அகரஞ்சேரியில முழுக்க அவன் மக்களை பார்த்து பேசுறானா தற்குறி விஜய்ன்னு கேட்டா, அவன் முழுக்க பேப்பரை பார்த்து தான் பேசணும். இப்ப நான் எப்பவுமே குறிப்பெல்லாம் வச்சுன்னு பேசுறதுல, ஆனா விஜய் அந்த அகரஞ்சேரியில என்ன பேசினா இருந்தால் அதுக்கு அவன் என்னென்ன பேசினாருன்னு நான் எழுதி வச்சேன்.
அவன் என்ன பேசினான் பேப்பரை பார்த்து படிச்சோம். படிச்சா அப்படியே அழுகுற மாதிரி ஒரு சீன் எல்லாம் போட்டான். நடிகை சொல்ல வேணுமா? 41 பேரும் 42 பேரும் கொலை பண்ணிட்டு போலீஸ் இந்த ஆதவர்ஜனா, அந்த பரோட்டா கடை மாஸ்டர், இந்த நிர்மல்குமார், அவன் ராஜ்மோகன், அந்த விமல் எல்லாம் தேடும் போது, சிஎம் சார் உங்களை பழி வாங்கணும்னா என்ன வேணா பழி வாங்க, எங்க ஆளுங்க விட்டுருவோம் ஒரு சீன் போட்டான்ல, ஒரு வீடியோ ஒன்று போட்டான்ல, அந்த மாதிரி கண்ணில் தண்ணி விடுற மாதிரிலாம் ஒரு சீன் எல்லாம் போட்டான் மேடையில. அதுல இவர் எடுத்த உடனே ஒரு வாக்குறுதி வாங்குறார் வாக்காளர்கிட்ட. என்னன்னு கேட்டா, எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்கள் ஓட்டு விலைக்கு கொடுப்பதில்லை, அதாவது எங்க ஓட்டை நாங்க விற்க மாட்டோம். அப்ப என்ன சொல்றான், இந்த எலெக்ஷன்ல யாருக்கு நான் யாருக்கும் துட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன், உங்க வீட்டு பணத்துல நீங்க நின்று எலெக்ஷன்ல இல்லைங்க, என்கிட்ட யார் பணம் எதிர்பார்க்காதீங்க, அதனால எங்கள் ஓட்டு விற்பதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ஒரு சீன் ஒண்ணு போடுறார். ஓட்டு எல்லாம் விற்கிறதுக்கெல்லாம் இல்லை, நாங்கெல்லாம் பணம் எல்லாம் செலவு பண்ண மாட்டோன்னு. தமிழ்நாடு அரசு இன்னும் விஜய்க்கு தெரியல. நீதான் பொந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே அரசு கொண்டு ஓடி போயிரு. எவனோ ஒருத்தன் கோயரா எழுதி கொடுக்குறான், அதை பார்த்து நீ படிக்கிறாது. ஒரு கதை ஒண்ணு சொல்றான் தான். என்ன கதைன்னு கேட்டா, எடுத்த உடனே ஓப்பனிங்ல ஒரு கதை சொல்லுவார். அது இல்லைன்னா ஒரு அசிஸ்டன்ட் எழுதி கொடுத்துருவான். ஏன்னா இவனுக்கு விஜய் சொந்தமா எதுவும் தெரியாது தற்கொலைக்கு. அதுல என்னன்னு கேட்டா, அதுல ஒரு காட்டு மாடு ஒண்ணு இருந்துச்சு. காட்டு மாடு, அதாவது காளை. அந்த காளை அடுக்கிறதுக்கு யாராலையும் முடியலையா. வீராதி வீரம், சூராதி சூர, வீரபத்திர பேரன், இப்படி வயசானவங்க சீனியர்ஸ் எல்லாம் இருந்தாங்களாம். அந்த காளை யாரும் அடுக்க முடியல. அடக்க போனா எல்லாரும் தூக்கி விசிறடிச்சிருக்கான். எல்லாம் அப்படியே தட்டு தடுமாறி நிக்கிறாங்களாம். ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்களாம். அப்போ ஒரு சின்ன பையன் வந்தான். சின்ன பையன் வந்த உடனே அந்த காளை எடுக்க போகும்போது அந்த ஊர் பெரியவங்க எல்லாம், நம்மளாலே முடியல, இவன் தம்மா பையன், இவன் என்ன காளை அடக்கிட்டு போறான், மிதிப்பட்டு சாக போறான் உடனே யாருக்கும் பயப்படாம அந்த சின்ன பையன் இவனை சொல்றான், 50 வயசு, 7 கழுத வயசாகுது எனக்கு, 50-51 வயசாகுது, சின்ன பையனா. அந்த சின்ன பையன் போய் அந்த காலகிட்ட நின்னான். உடனே அந்த காலை கிட்ட வந்துச்சான், இவனையே பார்த்துச்சான். எல்லாரும் இவன் சண்டை போட போறானான்னு பார்த்தாங்களாம் அந்த ஊர் பெரியவங்க எல்லாம், காலைகிட்ட அடிப்பட்டவங்கலாம். உடனே அந்த சின்ன பையன் பாக்கெட்ல இருந்து 2 புல்லுக்கட்டு எடுத்தானாம். அந்த புல்லுக்கட்டை காமிச்ச உடனே அந்த காலை அமைதியாயிடும். உடனே அந்த புல்லுக்கட்டு கொடுத்த உடனே அந்த புல்லுக்கட்டை அந்த காலை சாப்பிட ஆரம்பிக்குமா அந்த காட்டு மாடு. உடனே அதை அப்படியே அந்த பையன் தடவி கொடுத்து அப்படியே அந்த காளையை கூப்பிட்டு போய் அப்படியே ஒரு புல் வெயில்ல வெட்டு வெளிச்ச வெயில்ல புல்லுலாம் இருக்குதுல, அந்த புல்லு சாப்பிட விட்டாங்க. அப்ப எல்லாரும் கேட்டாங்கண்ணா அந்த இளைஞனை, இங்க இருக்கிறவங்க நாங்கெல்லாம் காளை எடுக்கிறவங்க காளை கிட்ட சண்டை போட்டு கீழே விழுந்துட்டாங்க, அது காட்டு மாடு, எப்படி நீ அடக்கின, அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும், இப்ப அதுக்கு பசி, அதனால அதுக்கு நான் புல்லுக்கட்டு கொடுத்தேன். அந்த மாதிரி இன்னைக்கு அந்த காளை யாருன்னு கேட்டா தமிழக மக்கள். அந்த எதிர்க்கு அந்த காயை அடக்க முடியாம இந்த சின்ன பையனை கிண்டல் பண்ணி பேசினாங்களே, அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா இந்த அரசியலை நம்மள எதிர்க்கிறவங்க. அந்த காளை அடக்கினவன் யாருன்னு கேட்டா, உன்னை எதிர்க்க தற்கொலை கூட்டம் என்ன சொல்லும், விஜய் நீங்க நான் தான். ஏய் நீ வெளியே வரமாட்டேன்ற, அப்புறம் எங்க நீ போய் காய் அடக்கிறது. ஒரு படத்துல, பாக்யராஜ் படத்துல ஒரு இந்த விஜய் இந்த கதை சொல்றது இன்னொரு கதை ஞாபகம் வந்துச்சு. இந்த கதையை நான் விஜய்க்கு சொல்றேன். ஒரு படத்துல ஒரு காளை அப்படியே ஊருக்குள்ள ஓடி வரும். மக்கள் எல்லாம் பயந்து ஓடுவாங்க. அந்த காளை யாராலும் எடுக்க முடியாது. அப்ப பாக்யராஜ் நின்ன உடனே அந்த காளை அப்படியே நின்றுடும். என்னடா பாக்யராஜை பார்த்தோன்னா அந்த காளை அப்படியே நிக்குதுன்னு பார்த்தா, ஒரு பக்கம் ஒரு பசுமாடு அப்பதான் வயதுக்கு வந்த ஒரு பசுமாடை கையில வச்சுன்னு பாக்யராஜ் நிற்பார். பசுமாடன்னா அது பொம்பளை, காளைன்னா அது ஆம்பளை. உடனே அந்த பொம்பளை பசுமாடை பார்த்த உடனே அப்படியே காதல்ல மயங்கி அந்த ஆம்பளை காலை அந்த பசுமாடிட்ட போய் நின்னு அந்த பசுமாடை நக்கும். அந்த கதை தாண்டா இப்ப எனக்கு ஞாபகத்து வருது. விஜய், நீ காளைக்கு புல்லு கட்டு கொடுத்தானே, அன்னைக்கு என்ன சொன்னா, ஜோசப் கதை சொன்னான். எத்தனை போய் கிணத்துல போட்டாங்க, நான் அந்த ஜோசப் இந்த நாட்டுக்கே தலைவன் தான். அந்த ஜோசப் யாரு, அந்த ஜோசப் நானும். இப்படி அந்த மாதிரி அந்த பேப்பர் வச்சுட்டு அவன் அப்படி பேசினான். அதுல பேசிட்டு என்னன்னு கேட்டா, இது சூப்பர் ஸ்டார் மாநிலம்னு சொல்றாங்க தமிழ்நாடு. இது சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். எப்பன்னு கேட்டா, இது எப்போ சூப்பர் ஸ்டார் மாநிலம்னா, பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி பண்ணும்போது தான் இது சூப்பர் ஸ்டார் மாநிலம். அதன் பிறகு இது சூப்பர் ஸ்டார் மாநிலம் இல்ல.
பெருந்தலைவர் நல்லாட்சி நடத்தினார், அதை யாரும் மறக்க முடியாது. எப்படி ஆட்சி நடத்தணுன்றதுக்கு ஒரு ரோல் மாடல் பெருந்தலைவர். அதே மாதிரிதான் அறிஞர் அண்ணா. அதுக்கு அடுத்து எம்ஜிஆருக்கு முன்ன முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அதையாண்டா உன் வாயில வரல? அதையா உன் வாயில வரல? கலைஞர் மாதிரி ஆட்சி நடத்தின ஒரு தலைவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு கலைஞர் மாதிரி ஆட்சி நடத்தாருன்னு கேட்டா, மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 2026 நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மீண்டும் முதல்வராக தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர். கலைஞருக்கு பிறகுதான் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் நல்லாட்சி நடத்தினார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கு அடுத்து யார் நல்லாட்சி நடத்தலையாம்? அதுக்கு அடுத்து நல்லாட்சி நடத்த போறது யாருன்னு கேட்டா இவன் நடத்த போறானா. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா அதுக்கு அடுத்து நல்லாட்சி நடத்த போறது, அதுக்கு அடுத்து நான் நல்லாட்சி கொடுக்க போறேன். இது 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல் கிடையாது, இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தலா நினைச்சுக்கங்க. லூசு. சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும், பாராளுமன்ற தேர்தலா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும், உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும், கூட்டுறவு வங்கி தேர்தலா இருந்தாலும் 5 வருஷம் ஒரு முறை தான் வரும். இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல். இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல். எனவே இந்த தேர்தல் மக்கள் என்னதான் விரும்புறாங்க? உங்க ஒரு வீட்லயும் விஜய் இருக்கிறான், உங்க ஒரு வீட்லயும் வேட்பாளர் இருக்கிறான். மீதி பேர்ல அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் எல்லாரும் வாக்காளர்கள். யாருக்கு ஓட்டு போடணும்? உங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஓட்டு விஜய், அவங்களும் ஓட்டு போடுங்கன்றான். நான் விஜய கேட்கிறேன், உங்க ஒரு வீட்லயும் விஜய் இருக்கிறான், உங்க ஒரு வீட்லயும் ஓட்டுக்குது, ஒரு வேட்பாளர் இருக்கிறான்றிய, ஒரு வீட்டுல விஜய் இருக்கிறானே, விஜய் உங்க வீட்டுல உனக்கு ஓட்டுக்குதா? எல்லாரு வீட்லயும் ஒரு விஜய்கிறான்னு சொல்றேன் இல்ல, எல்லார் வீட்டுல ஒரு விஜய்கிறான். உங்க வீட்டுல உனக்கு ஓட்டுக்குதா? உங்க வீட்டுல உனக்கு மடக்கூதி சின்னங்கள் இல்ல, மடக்கூதி விசிலுக்கு மடக்கூதி என்னவாங்க, அந்த மடக்கூதி விஜய கேக்குற, உனக்கு மடக்கூதிக்கு ஓட்டுக்குதா? மடக்கூதிக்கு ஓட்டுக்குதா? மடக்கூதி, மடக்கு ஊதி, மடக்கு ஊதி. ப்ரொனன்சியேஷன்ல கொஞ்சம் டங்கு ஸ்லிப் பண்ண தப்பா நினைச்சுக்காதீங்க. மடக்கு ஊதி, மடக்கு ஊதி, அது ஓட்டுக்குதா உங்களுக்கு? உன் பொண்டாட்டிக்கே கனடா ஓட்டுக்குது, இங்க ஓட்டு இல்ல. உன் பொண்ணுக்கு லண்டன்ல ஓட்டுக்குது, இங்க ஓட்டு இல்ல. உன் பையனுக்கு ஓட்டுக்குதா இல்லையானே தெரியல. உங்க அப்பா அம்மா வீட்லயே இல்ல, அவங்க வேற எங்கேயோ இருக்கிறாங்க. இவன் சொல்றான் உங்க ஒரு வீட்லயும் ஓட்டுக்குது. இன்னைக்கு என்னன்னு கேட்டா சிஎம் ஸ்டாலின் சார் சொல்றாரு, இது யாருக்கான போட்டின்னு கேட்டா, இந்த போட்டி தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான போட்டி, இந்த போட்டி டிஎம்கேக்கும் என்டிஏக்கான போட்டின்னு சொல்றாரு. எனக்கு ஒன்னும் புரியலன்றான். யாரு? விஜய் சொல்றான் எனக்கு ஒன்னும் புரியல. ஏன்னு கேட்டா, இப்ப ஒன்னும் பிரதமருக்கு ஒண்ணு இங்க எலெக்ஷன் நடக்கலையே, என்ன ஆகுதுன்னா பிரதமர் தானே ஆக போறாரா ஸ்டாலின் சார், சிஎம் சார், ஐடியாக்குதா? அது என்ன டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டி, டிஎம்கே என்டிஏ போட்டி, பிரதமர் ஆக போறீங்களா? பிரதமரை உருவாக்குற இடத்துல அவர் இருக்கிறார், பிரதமர் ஆயிடலாம். ஆனா மேக்கர் தான் பெரிய விஷயம். அவர் இந்த மேக்கர் தான் டாக்டர் கலைஞர். தற்கூரி விஜய் சொல்றேன், பல பிரதமர்களை உருவாக்கியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர். அன்னை இந்திரா காந்தி, ஐக்கிய குஜரால், இந்திரா காந்தி, ஐக்கிய குஜரால், விபி சிங், மன்மோகன் சிங், தேவேகவுடா என பல பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர். கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் பல பிரதமர்களை உருவாக்க போகிறவர். பிரதமர் ஆயிடலாம், ஆனா பிரதமரை உருவாக்குறவர் தான் மேக்கர். அவர் அரசியலை ராஜதந்திர சாணக்கியர். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் பல பிரதமர்களை அவர் உருவாக்குவார். அவரு தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலுக்கு என்ன தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டின்னு சொல்லுங்க. ஆமாடா, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி, டிஎம்கே என்டிஏக்கு தான் போட்டி. இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிற திமுக அதிமுக போட்டி இல்ல. இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிற திமுக அதிமுக போட்டி இல்ல. ஜெயலலிதா இந்த மண்ணில உயிரோடு இருக்கும் வரை திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் போட்டி இருந்தது. டாக்டர் கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் போட்டி இருந்தது. தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கும் ஜெயலலிதாவுக்கும் போட்டி இருந்தது. ஜெயலலிதா மறைந்த பிறகு இன்னைக்கு அதிமுகவை பிஜேபி RSS கூட்டத்தின் அடிமை கட்சியாக மாற்றி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மோடி காலிலும் அமித்ஷா காலிலும் அடிமையாக விழுந்து கிடக்கிறாரே, அது ஒரு அடிமை கட்சி. என்றைக்கும் அடிமை கட்சி அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போட்டியாக வராது. இன்றைக்கு அதிமுக இருந்தாலும் எல்லா கட்சியும் இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருப்பது பிஜேபி. டெல்லியில் ஆட்சி செய்கிற பிஜேபி என்டிஏ கூட்டணி. உன்னை விஜய், தற்குறி விஜய், நீதான தீய சக்தி. இவன் தூய சக்தியான். தீய சக்தி விஜய், உன்னை இயக்கிறதும் பிஜேபி தான்டா. யார்கிட்ட நாடகம் போடுற?
செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்த்துட்டு மறுநாள் வந்து உங்ககிட்ட கட்சியில் அந்த சேர்றான்னா அமித்ஷா சொன்னது என்னுடைய பிரான்ச், டிவிக்கே என்னுடைய பிரான்ச். அங்க விஜயின் ஒருத்தன் வேலைக்காரன கட்சி ஆரம்பிச்சு சொல்லிக்கிறேன், போய் அவங்ககிட்ட சேர்றா. சோ நீயும் ஒரு கைக்கூலி தான் பிஜேபிக்கு, உனக்கும் ஓனர் பிஜேபி தான். எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேக்கு ஓனர் பிஜேபி தான். அதனால எங்களுக்கு யாருடா போட்டின்னு கேட்டா எங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டி, எங்களுக்கும் என்டிஏக்கு தான் போட்டி. அதுதான் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார், எங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டி. நீ எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை. இவன் ஆமோன்னா சொல்லிக்கிறான், இவன் ஆமோன்னா சொல்லிக்கிறான். என்ன சொல்லிக்கிறான்னு கேட்டா போட்டி யாருக்குன்னு கேட்டா டிவிகேவா இல்ல டிஎம்கேவா? டிவிகே டிஎம்கே தான் போட்டி, எங்களுக்கு நீ ஒரு ஆளே கிடையாது. யாருக்கு போட்டின்னு கேட்டா, யாருக்கு போட்டின்னு கேட்டா நண்பர்களே, போட்டி வந்து டிஎம்கேக்கும் என்டிஏ, டிஎம்கேக்கும் என்டிஏக்கு தான் இன்னைக்கு போட்டி நடக்குது. அதிமுக எங்களுக்கே போட்டி இல்லைன்னு சொல்றேன் நான் தான். அதிமுக எங்களுக்கே போட்டி இல்லை. அப்படி நீ எங்க கணக்கு வர? உனக்கு கூட்டம் கூடுது, நான் இல்லைன்னு சொல்ல, உன்னை பார்க்க வராங்க. இப்ப நீ பனையூர்ல இருந்து காலைல கிளம்புன, நீ பனையூர்ல இருந்து கிளம்புன உடனே ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல ஒரு பைபாஸ் ரோடு வரும், நீ அந்த ரூட்டு தான் வந்திருப்ப. அங்க இருக்கிற கட்சிக்காரெல்லாம் விஜய் வராரு விஜய் வராரு இந்த ரூட்ல போறாருன்னா ஒரு நடிகனை பாக்குறதுக்கு நிற்பாங்க. நடிகர் லூஸ் மோகன் இந்த ரோட்ல வராருன்னா கூட கூட்டம் நிற்கும். செத்து போயிட்டார் நடிகர் உசுரமணி, அவருக்கு நிறைய கூட்டம் கூடும். இறந்துட்டார் கலைமாமணி நகைச்சுவை தென்றல் குமரிமுத்து, அவர் கூட நீண்ட காலம் நான் பயணித்தவன். குமரிமுத்துக்கு பயங்கரமா கூட்டம் கூடும். குமரிமுத்து வராருன்னு ஆட்டோல சொல்லினே போயிட்டோம், நாட்ராம்பள்ளியில இருந்து ஆம்பூர் வரைக்கும். நாட்ராம்பள்ளியில இருந்து ஆம்பூர் போற வரைக்கும் 25 வருஷத்துக்கு முன்னால சொல்றேன், எக்கச்சக்கமான கூட்டம். அப்போ சோசியல் மீடியாவில் ஆட்டோல தான் சொன்னோம். குமரிமுத்து கார்ல அப்ப மறைந்த நாட்ராம்பள்ளியான மகேந்திர மாவட்ட செயலாளர் நான் வரேன். குமரிமுத்துவோட கூட்டம் முடிச்சு. செத்துப்பான உசுரமணிக்கிறாருல பேஸ் நரசூஸ் காப்பின் விளம்பரத்தில் வர உசுரமணி, அவருக்கும் கூட்டம் பயங்கரமா கூட்டம். சன்னி லியோன்னு ஒரு நடிகை, ஆபாச நடிகை, அவ கேரளாக்கு வந்தா 2 லட்சம் பேர் கூட்டம் சன்னி லியோனை பாக்குறதுக்கு. கட்டடங்கள்லாம் இடிஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. நடிகர், நீ ஃபீல்ட்ல இருக்கிற நடிகர், நீ லைவா இருக்கிற நடிகர், நான் இல்லைன்னு சொல்ல. பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு இந்த காலத்துல உன்ன மாதிரி சினிமா நடிகர்கள், சினிமா வந்த பெண்கள் எல்லாம் எங்க சகோதரிகள் எல்லாம் கெடுத்து வச்சிருக்கிறிய. பெண்களுக்கு விஜய் என்ன ஒரு சில பெண்கள் எல்லாரும் சொல்ல, எவ்வளவு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் சிரிக்கிறாளே அவோ என்ன, எங்க வீட்டுல 9 ஓட்டுக்குது, நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன், மத்தவங்க விஜய்க்கு ஓட்டு போடலன்னா எல்லாருக்கும் விஷம் வச்சு சாவ வச்சிருன்னு சொன்னாலே அவோ, எனக்கு கல்யாணம் 22 வருஷம் ஆச்சு இருந்தாலும் நான் விஜய் இன்ன வரை லவ் பண்றேன், என்னைக்கு இருந்தாலும் விஜய் கல்யாணம் பண்ணி விஜய்க்கு ஒரு குழந்தை பெத்துக்கோன்னு சொன்னாலே அவோ. இன்னொருத்தி என் குழந்தை ஐசியூல இருக்குது, அது செத்துரா கூட பரவாயில்ல விஜய் பார்க்க வந்துடும் சொன்னாலே அவோ. இன்னொருத்தி எக்ஸாம்ல விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன், எனக்கு விஜய் தான் முக்கியம்னாலே அவோ. இன்னொருத்தி தாலியை கட்டி போட்டா மேடையிலேயே, தாலிய கைட்டி போட்டா மேடையில. இன்னொருத்தி எனக்கு 2வது அப்பா விஜய் என்ன, அவங்க அம்மா எப்படி கவலைப்படுத்துறப்ப அவோ. இதெல்லாம் என்ன கூட்டம்? இந்த பெண்கள் கூட்டம் என்ன கூட்டம்? இப்படி பேசினவங்க சொல்றேன், இதெல்லாம் ஒரு காம கூட்டம், விஜய் நேசிக்கிற காம கூட்டம். அது அவன் நடிகரை பார்க்கறது எல்லாம் ரோட்ல வந்து ஓடி வந்து நிக்கிறான். அது நிர்வாகி கூப்பிடறான், விஜய் ரோட்ல வராப்பாரு. வருகிற சாலைகள்லாம் விஜய்க்கு என்ன கூட்டம்? இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கு 55 பேரை சாகடிச்சிருக்கான் அந்த விஜய். 55 பேரை சாகடிச்சிருக்கான், ஒருத்தர் 2 பேர் இல்ல, 55 பேரை. பின்னாலே 4 ஆம்புலன்ஸ் வருது, இவன் பின்னால 4 ஆம்புலன்ஸ் வருது, ஃபுல் போலீஸ் செக்யூரிட்டி கொடுத்துறாங்க. அதை நான் சிஎம் செக்யூரிட்டி மாதிரி விஜய் கொடுக்குறாங்கன்னா, ஐயா விஜய்க்கு போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்கலீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. அவன் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளு மயிர் கிடையாது, தற்கொலை. அவன் நடிகை, அவ்வளவு பெரிய குடிகாரன் அந்த விஜய். அவன் ஆளு பெரிய அவ்வளவு ஒன்னும் ஆளு மயிர் கிடையாது. அவன் ஏன் இவ்வளவு போலீஸ் செக்யூரிட்டி போட்டாங்கன்னா, உங்க பொதுமக்களோட உயிரை பாதுகாக்கிறது, உங்க பொதுமக்கள் உயிரை காப்பாத்துறதுக்கு. அவன் விஜய் வண்டி சுத்தி போலீஸ் வண்டிக்கு போச்சுன்னா அவன் வண்டி கிட்ட யாரும் 2 வீலர் வரக்கூடாது. ஏன்னா அந்த 2 வீலர்ல அடிபட்டு கீழே விழுந்து அது எத்தனை பேருக்கு அடிப்படுது, யாருன்னா இறந்துட்டா யார் பொறுப்பு? அதுக்கு 41 பேர் சாகடிச்சான் இல்ல. அந்த கரூருக்கு வரும்போதே அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் 2 பேர் அடிபட்டு கீழே விழுந்த அந்த காட்சி எல்லாம் பாத்தீங்கல்ல. சேலத்தை ஒருத்தன் இறந்தான் இல்ல, 55 பேரை சாகடிச்சிருக்கான். அவனை பாக்குறதுக்கு போற அந்த ஒரு கூட்ட நெரிச்சல அந்த வாகனத்தை முந்திட்டு போறதுல யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது, டிராபிக்கை வந்துட்டு கிளியர் பண்ணி விடணும். பொதுமக்களை வந்து அவங்ககிட்ட இருந்து பாதுகாக்க நடத்தான் போலீஸ் பாதுகாப்பு. அவர் ஒன்னும் அவ்வளவு பெரிய மயிரெல்லாம் கிடையாது. கூட்டம் கூட்டம் சொன்ன இல்ல, இத்தனை நடிகர் இவங்களுக்கெல்லாம் கூட்டம் குடிச்ச அந்த மாதிரி தான்டா உனக்கு கூடணும் கூட்டம். என்ன அடுத்து என்ன சொல்றான் அவனுடைய கிண்டல் பேச்சு பாருங்க, எல்லாம் படிக்கிறதா. இப்ப நான் எழுதி வச்சிருக்கேன், அவன் என்ன பேசினான்றது எழுதி வச்சிருக்கேன். அவன் அடுத்து என்ன சொல்றான், எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடைச்சிருக்காருன்றான் விஜய்.
புதிய நண்பர். யார் புதிய நண்பர்னா சிஎம் சார் தான். ஸ்டாலின் தான் எனக்கு புதிய நண்பர். ஏண்டா பார்த்தா நீ என்ன அவரோட காலேஜ்ல படிச்சியா இல்ல ஸ்கூல்ல படிச்சியா? சரி, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் நண்பர்னு சொல்றீங்கல்ல, அப்போ நானும் உங்க நண்பர் தானே, ஏன் என் மேல கரூர் பழியை தூக்கி என் மேல போட்டீங்க? கரூர் பழி தூக்கி என் மேல போட்டீங்கன்னு கேட்கிறான் தற்குறி. டிவிகே தமிழக வெத்து விட்டு கழக தலைவர் அந்த தற்குறி விஜய் கேட்கறான். என்ன கேட்கறான்னா, ஏன் கரூர் பழி தூக்கி என் மேல போட்டேன்? ஊ மேல போடாத, வேற யார் மேல போட முடியும்? ஊ மேலதான் போட முடியும். நீ சரியா ஆர்கனைஸ் பண்ணாம போலீஸ் ஒன்னும் இடத்துல நீ வண்டி நிக்க வைக்காம நீ எங்கேயோ வண்டி நிக்க வச்சு கூட்டத்தை சாகடிச்சவன் நீ என்ன படி ஊ மேல போட முடியும்? நீ தான் சிபிஐ விசாரணை வேணும்னு சிபிஐ போன. இப்ப சிபிஐ உன்னை கூப்பிட்டு ரிவிட் அடிக்கிறான். ஆனா நீ ஏன் பழிட்டு கரூர் நண்பர்னு சொல்லிட்டு கரூர் சம்பவத்தினுடைய பழி என் மேல ஏன் போட்டு கேட்ட? சிஎம் மேல எங்கடா பழி போட்டாரு? கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களே, இதை உன்னிப்பா கவனிங்க. நம்ம ஏற்கனவே கிங் 360 இந்த சப்ஜெக்ட் பேசியிருக்கோம். கரூருடைய சம்பவம் அந்த பழியை தூக்கி ஏன் மேல போட்டுன்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து, தலைவர் தளபதியை பார்த்து இவன் விஜய் கேட்கிறானே, இந்த சம்பவம் நடந்து விஜய் எல்லாரும் வெற்றி செய்யறாங்க சோசியல் மீடியால, இன்க்ளூடிங் குடியாத்தம் குமரன், டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன், டிஎம்கே யூடியூபர் குடியாத்தம் குமரன் உட்பட எல்லாரும் இவன் சாகடிச்சான போது சிஎம் சமூக வலைத்தளங்கள் ஒரு பதிவிட்டார். பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்திலையும் என்ன தெரியுமா சொன்னாரு? எந்த கட்சி தலைவனும் அவன் கட்சி நிகழ்ச்சியில பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டான். எந்த கட்சி தலைவனும் அவன் கட்சி நிகழ்ச்சியில சொந்த கட்சிக்காரன் சாகிறத விரும்ப மாட்டான். எனவே இதை யாரும் அரசியலாக்காதீங்க. இறந்து போன அந்த குடும்பத்துக்கு நாம பக்கபலமா இருப்போம். அந்த குடும்பத்துக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவி செய்வோம். யாரும் சோசியல் மீடியால இதை வைரல் ஆக்காதீங்க. அப்ப என்ன சொல்ல வராரு மாண்புமிகு முதல்வர் தமிழின தலைவர் தளபதி அவர்கள்? இந்த சம்பவத்துல விஜயை நீங்க சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. இந்த சம்பவத்துல விஜயை சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. இந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கும் எதுவும் சம்பந்தம் கிடையாது. அது ஒரு கூட்ட நெரிச்சல். அதனால எந்த கட்சி தலைவனும் சொந்த கட்சிக்காரன் சாகிறத விரும்ப மாட்டான். எந்த கட்சி தலைவனும் சொந்த அவன் கட்சி நிகழ்ச்சியில பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டான்னு விஜய்க்கு பார்ஷாலிட்டி பண்ணவரு, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணவரு தலைவர் தளபதி. ஆனா இந்த பாடுஸ் யாடு மாடு பாடுகால் அக்காடி பாடுஸ் பயன் இந்த தற்குறி குடிகாரம் பொம்பளை போரிக்கு இந்த எச்ச போரிக்கு வக்காளி என்ன சொல்றான் விஜய்? என்ன சிஎம் சார் கரூர் சம்பவத்தை தூக்கி அந்த பழியை தூக்கி ஏன் நீங்க ஏன் மேல போடுறீங்க? எல்லாமே படிக்கிறான், ஏன் போடுறான்? அந்த சீட்டு சரியா எடுக்க முடியல. இது நீங்க அதாவது என்னன்னு கேட்டா, தமிழ்நாடுன்னா விஜய், விஜய் என்ன தமிழ்நாடு? விஜய் சொல்றது தமிழ்நாடுன்னா விஜய், விஜய் என்ன தமிழ்நாடு? கொஞ்சம் திருத்திக்கோ விஜய், தற்குறி விஜய் திருத்திக்கோ. பனையூர் அண்ணா விஜய், விஜய் என்ன பனையூர்? பனையூர் சொகுசு பங்களான்னா விஜய், விஜய் என்ன பனையூர் சொகுசு பங்களா? பனையூர் மதுபான பங்களா என்று சொன்னால் விஜய், விஜய் என்று சொன்னால் பனையூர் மதுபான பங்களா. பனையூர் பெண்கள் உல்லாச விடுதி என்றால் விஜய், விஜய் என்றால் பனையூர் பெண்களின் உல்லாச விடுதி. தமிழ்நாடுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நீ விட்டா ஹெலிகாப்டர் அகரஞ்சேரியில இறங்கியிருப்ப, விட்டா ஹெலிகாப்டர் அகரஞ்சேரி இறங்கியிருப்ப. ஏதாவது பொதுமக்கள் பேசுறவங்க பல்ல கடிச்சுன்னு அந்த இதுல வந்த அந்த பிரச்சார வாகனத்துல வந்தான். எதனா தமிழ்நாட்டு மக்கள் யாருன்னா எதனா பேசிட்டு போறாங்கன்னு சொல்லி அதுல வந்தான். எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்க்கும், எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்க்கும், ஒரு கட்சிக்கும் போட்டி இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்குதான்றான் விஜய், தற்குறி விஜய். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்குன்னு அகரஞ்சேரியில பேசுறான். யாருன்னா எல்லா கட்சிக்கும் சேர்ந்து இந்த விஜய் எதிர்க்கிறது. போடா புலக்கா பையா, பொறுக்கி பையா, போக்கரி பையா, வேமானி பையா, பாடூஸ் பையா, பொம்பளை பொறுக்கி குடிகாரா, நீ எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுடா டே விஜய். எல்லா கட்சி சேர்ந்து இவனை எதிர்க்கிறான். உன்னை யாருமே கண்டுக்கல, உன்னை யாருமே கண்டுக்கல. நீ ஒரு கூத்தாடி கோமாளி, நீ ஒரு கூத்தாடி கோமாளி. இன்னைக்கு திமுக யாரை எதிர்க்குதுன்னா நீ எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது, எங்களுக்கு ஒரு ஆளு மயிலே கிடையாது. விஜய் சொல்றேன், இன்னைக்கு திமுக எதிர்ப்பது பார்ப்பனிய சக்தி எதிர்க்கிறது, பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்க்கிறது. எதற்காக? தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குத்தான் தேர்தல், தமிழ்நாடுக்கும் என்டிஏக்குத்தான் தேர்தல். அதாவது தமிழ்நாடுக்கும் பிஜேபி RSS தேர்தல். எதற்காக? தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின், தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் சொன்னார் என்று கேட்டால், எதையெல்லாம் நம் உரிமைகளை நாம் பெற்றோமோ, உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை தலைவர் கலைஞர் நிறைவேற்றினார்.
தந்தை பெரியாரின் கனவுகளை தலைவர் கலைஞர் நிறைவேற்றினார். அறிஞர் அண்ணாவின் கனவுகளை தலைவர் கலைஞர் நிறைவேற்றினார். நீ கொள்கை தலைவர் வச்சிருக்கிறே, அத்தனை பேருடைய உனக்கு அவங்களுடைய கொள்கை அவங்களை பத்தி உனக்கு தெரியாது, எவனோ சொன்னான்னு வச்சுட்ட. நீ பேனருக்கு பின்னாடி கொள்கை தலைவர் வச்சிருக்கிறே, அந்த கொள்கை தலைவருடைய கொள்கைகளை நிறைவேற்றிய தலைவர் ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர். எல்லா சலுகைகளும் பெற்று தந்திருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லோருக்கும் இடஒதுக்கீட்டு எல்லா உரிமைகளையும் தலைவர் கலைஞர் பெற்று தந்திருக்கிறார். தலைவர் தளபதி ஸ்டாலின் பெற்று தந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் கெடுப்பதற்கு, இதையெல்லாம் உடைத்து நுச்சுநூறாக்கி மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி ஆடு மாடுகள் போல் குனிந்து நின்றோமோ, தெருவில் நடந்தால் தீட்டு, தோளில் துண்டு போடக்கூடாது, கோயில் எதிர்க்கே நடக்கக்கூடாது, பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, கிணத்துல தண்ணி குடிக்கூடாது, பொது குளத்தை வரக்கூடாதுன்னு நம்மள ஒதுக்க சாம்பார். அந்த நிலைமையை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு தான் பிஜேபி, RSS அடிமை எடப்பாடி பழனிசாமி மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள வரப்பாக்குறான். உன்னோடு சேர்த்து சொல்றேன். எனவே நம் உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது. நம் உரிமைகளை பெற்று தந்தவர் டாக்டர் கலைஞர். அந்த உரிமைகள் தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும். இன்னும் பல உரிமைகள் நமக்கு கிடைக்க வேண்டும். இந்தியாவிலே எல்லா வகையிலும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இன்னும் தமிழ்நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பார்ப்பன சக்தி பிஜேபி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள் உள்ளே நுழையவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தலைவர் தளபதி, முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் NDA-வுக்கும் DMK-க்குத்தான் போட்டி என்னார். எனவே நீ பிளக்கா பையன், பொறுக்கி போக்கிரி பையன், தற்குறி விஜய், நீ எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுடா. கடைசியில சொல்லிட்டான், நான் 4 மணி நேரம் அவன் சென்னை போய் சேரத்துக்கு தயவு செஞ்சு என் வண்டிக்கு பின்னாடி யாரும் வராதிங்க. அவன் சொல்றோம் எப்படி சொன்னோம், என் வண்டிக்கு பின்னாடி வந்தா ஏன்னா அடிப்பட்டு கீழே விழுந்து எதனா ஆயிடுச்சுன்னா என் மனசு கஷ்டமாகுது, அப்படியாவது சொல்லலாம். நான் 4 மணி நேரம் அவன் சென்னைக்கு பார்த்து என் வண்டிக்கு பின்னாடி யாரும் வராதிங்க, வரும்போது முன்னால் உக்காந்து வந்துட்டேன். ஏன்னா வண்டிக்கு பின்னால ஏதாவது ஒரு நாள் இருக்கும், ஏதாவது ஒரு நாள் இருக்கும் வண்டிக்கு பின்னால. போகும்போது அப்படியே லைட்டா கட்டிங்கு எல்லாத்தையும் பண்ணின்னு போவாரு. அதனால உங்களை யாருக்கு பின்னால வர மாட்டான். இந்த பைத்தியக்கார கூட்டத்தை அந்த காலில் பாக்குறேன், பொட்ட பசங்க அவனை பாக்குறதுக்கு 2 வீலர்ல வரீங்க, கீழே விட்டாங்க சார், உளுந்து கை கால் அடிப்படுது, போலீஸோட தடுக்கிறாங்க, கீழே விட்டாங்க, உளுந்து அந்த 2 வீலர்ல ஏறி அவனை பாக்குறதுக்கு போறாங்க. இந்த கூட்டம் தாண்டா அவன் கூட்டங்கிறது. சினிமா கூட்டம், சினிமா முகம், காம கூட்டம். நீயே ஜெயிக்க மாட்ட விஜய். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல MP MLA-க்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.